சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதுபற்றி அங்கிருக்கும் கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சாரதா. சாரதா, தேரோட்டம் பற்றி சொல்லுங்கள் சாரதா. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுடைய பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இன்று விசேஷமான தேரோட்டம் காலை 7:30 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகளில் சுற்றி வந்து தற்பொழுது தேரோட்டம் முடிவரும் தருவாயில் இருக்கிறது. இந்த வருடத்தில் நடைபெறக்கூடிய 2வது பிரம்மோற்சவம் இந்த கோயிலுக்கு இதுதான் மிகப்பெரிய பிரம்மோற்சவம் என்று கருதப்படுகிறது. இந்த பிரம்மோற்சவத்தின் பொழுது, இந்த தேரோட்டத்தின் பொழுது, இந்த பெருமாள் தேரில் இறங்கி தெருவில் வரும் பொழுது அந்த தேரினுடைய வண்டி சுழன்று வரும்பொழுது பெருமாளை சேவிக்கும் பொழுது தங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீரும் என்று மக்கள் இங்கே நம்புகிறார்கள். பக்தர்கள் தேரை வடம் பிடித்து தெருவில் கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாட வீதிகளிலும் காலை 7:30 மணி முதல் இந்த தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூறுவதற்காக பக்தர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். சார், இந்த பிரம்மோற்சவத்தினுடைய விசேஷம் பத்தி சொல்லுங்க. இந்த வருஷம் பிரம்மோற்சவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது வந்து 22வது வருஷம் தேரோட்ட இது வந்து பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா, முதல் நாள் அந்த வாகனம் வந்து அன்னபக்ஷி வாகனத்திலேருந்து ஆரம்பித்து 2 விசேஷங்கள், முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. ஒன்று கருட வாகனம், பெருமாள் கருடன் மீதி ஏறி பக்தர்களுக்கு காட்சி தர வருது. 2வது வந்து இந்த தேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக இது பண்ணிட்டு இருக்கு. பக்தர்களும் அதிகமாக வந்துட்டு இது பண்ணி தன்னுடைய பாபங்களெல்லாம் இது பண்ணி பெருமாள்கிட்ட மோட்சம் அடைகிறதுக்காக இது பண்ணி வந்து சேவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் ரொம்ப போன வருஷத்தை விட முந்தின வருஷம் ஜாஸ்தி. அதுக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி கூட்டம் நிறையா வந்துட்டே இருக்கிறதுனால இந்த பிரம்மோற்சவம் சிறப்பானது, உற்சவத்தினுடைய சிறப்பானது வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான். எத்தனை விதமான பல்லக்குகள் இங்க எடுக்கப்படும்? கண்ணாடி பல்லக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதனுடைய சிறப்பை பத்தி சொல்லுங்க. கண்ணாடி பல்லக்கு வந்து இப்போ பெருமாளை வந்து அந்த பல்லக்கில் இது பண்ணி சுற்றி கண்ணாடி இது பண்ணியிருக்கோம். பெருமாள் அதில் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தருவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பெருமாள் அந்த இதில் கண்ணாடி பல்லக்கில் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி பல்லக்கு, அது புஷ்ப பல்லாக்கு ஃபுல்லாகவே புஷ்பத்தில் அலங்கரித்து இது பண்ணி பெருமாளை வந்து ஏழை பண்ணின்னு இது பண்ணி மாடவீதி உலா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பல்லாக்கு. அதே மாதிரி இந்த புண்ணியகோடி விமானம்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விசேஷமான பல்லாக்குகள் இந்த இதில் உற்சவத்தில் இருக்குது. நிச்சயமாக வரும். இதை சேவிச்சா புண்ணியம் நிச்சயமாக இதுவாகுன்றது ஐதீகம், இந்த பிரம்மோற்சவத்தினுடைய ஐதீகம் அது. ஸோ அதனுடைய இதுதான். கடைசி நாள் அன்றைக்கி அந்த குதிரை வாகனம் இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுதான் நாம் கேட்டது போல 22ஆம் தேதி முதல் தொடங்கி 29ஆம் தேதி வரை இந்த பிரம்மோற்சவமானது நடைபெறுகிறது. இந்த 9 நாட்களில் பலவிதமான பல்லக்குகளில் பெருமாள் இந்த பார்த்தசாரதி கோயில் அருகில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வலம் வருகிறார். புஷ்ப பல்லக்கு, கண்ணாடி பல்லக்கு மிக விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. கடைசி நாளன்று கண்ணாடி பல்லக்கில் பெருமாள் வருவதை காண்பதற்காகவே பல பக்தர்கள் பல இடங்களில் இருந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இது கோடை காலம் என்பதால் பலர் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் வந்திருக்கிறார்கள். எனினும் பார்க்க போறோமானால் கடந்த ஆண்டுகளை பார்ப்பதை விட இந்த ஆண்டு கூட்டம் சற்று குறைவாக இருக்கிறது என்று கூற வேண்டும். 29ஆம் தேதி பிரம்மோற்சவம் முடிவரும் அன்று கொடி இறக்கம் நடைபெறும். அதனுடன் இந்த பிரம்மோற்சவம் முடிவரும். சாரதா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.